ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் இன்னைக்கு கதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவிதை இல்லைங்க, ஒரு வித்தியாசமான கதை கேட்கலாம் வாங்க. அதாவது ஒரு பஸ்ஸு, அதாவது இங்க இருக்கிற பஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸில் கண்டக்டரை வந்து டிக்கெட் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது பேசஞ்சர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க. அது என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது முதல்ல ஒரு டிக்கெட்டு கொடுக்குறாரு. அங்கே ஒருத்தவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லேடி பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரியவர் பேசுகிறாங்க. அவங்க எல்லாரும் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத இந்த கண்டக்டர் வந்து ஒரு வரிகளாக நம்மளுக்கு எழுதி கட்டுறாரு. கடைசியில் அவர் எல்லாத்துக்கும் கே பேசுகிறத கேட்டுட்டு டிரைவர்கிட்ட போய் இருக்கிறாரு. டிரைவர் ஒன்று சொல்கிறாரு. அதை கேட்டு கண்டக்டர் ரொம்பவே ஷாக் ஆகி பஸ்ஸில் இருந்தே குதிச்சிடுறாரு. அப்படி என்ன கண்டக்டர் சொன்னார், அதையும் அந்த வரிகள் மூலமாக நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதாவது வழக்கமாக டிரைவர் மூஞ்சி இப்படி நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்காரு. என்னன்னு கேட்குறாரு. அவர் சொன்ன பதிலை கேட்டு உடனே பஸ்ஸில் இருந்து குதிச்சிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன எதனால் குதிக்கிறாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? முதல் டிக்கெட்டை எடுத்தேன். அங்கு கேட்டது ஒருவர், என் மகளுக்கு வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது, வரன் கிடைக்கவே இல்லை. அடுத்து கேட்டது ஒருவர், என் மகனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அடுத்து கேட்டது அடுத்து ஒரு பெரியவர், எனக்கு சுகர் குறையவே இல்லை. அடுத்து கேட்டது சிறியவர்கள், டேய் எனக்கு கணக்கு வரவே இல்லை. அடுத்து கேட்டது 2 பெண்கள், எனக்கும் என் மாமியாருக்கும் ஆகவே இல்லை. இப்படி இவங்க எல்லாரும் பேசுகிறத டிக்கெட் கொடுத்துட்டே கேட்டுட்டு கடைசியில் கண்டக்டர் வந்து டிரைவர் கிட்ட வந்து உட்கார்றாரு. கண்டக்டருக்கு கேட்குறாரு, நீ ஏன்யா திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு, எனக்கு பிரேக் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஷாக் ஆகிட்டாரு கண்டக்டர். கண்டக்டர் அப்படியே பஸ்ஸில் இருந்து குதிச்சிட்டாரு. எப்படியோ பஸ் வந்து யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒரு இடத்துல நின்றுட்டுச்சு. இந்த கதை எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.